இயல்பாகவே கட் ஆஃப் சொல்லவும் நான் விரும்பினது இல்லை. நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க, லாஸ்ட் ஏதாவது 5 இயர்ஸ்ல கட் ஆஃப் பத்தி பேசி பார்த்திருக்கீங்களா? இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு மட்டும் கட் ஆஃப் பத்தி சொன்னேன். எதுக்கு தெரியுமா? இந்த தமிழ் வழி மாணவர்கள் ஆங்கில வழி மாணவர்களை மிந்தணும்னா கொஞ்சம் முன்னாடியே டெஸ்ட் எழுதிப்பாங்க. அதுக்காக தான் ஒரு 140+ இருந்தா நீ முன்னாடியே படின்னு சொன்னேன். அதுக்காண்டி தான் சொன்னேன். மற்றபடி கட் ஆஃப் பத்தி நான் பேசவே மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏங்க கட் ஆஃப் சொன்னா பாஸ் பண்ணவன் கம்மியா இருப்பாங்க, ஃபெயில் ஆனவன் தாங்க அதிகமா இருக்கேன். ஒரு ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அந்த ரிசல்ட் அன்னைக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் தெரியுமா? பாஸ் பண்ணவங்களோட ஃபெயில் ஆனவங்க நிறைய இருப்பாங்க. வெற்றிக்கு பிறகு பாராட்டு அவனுக்கு பண்ண 1000 பேர் இருப்பான். ஆனா தோல்வி அடைஞ்சவனுக்கு ஒரு கால் பண்ணி பேச முடியலையே நம்மளால வருத்தமா இருக்கும். அவனோட 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேச வேண்டியது இருக்கு. அதனால ரிசல்ட் வரனால எனக்கு துக்க நாளா இருக்கும். சீரியஸா சொல்றேன், மனசுல நினைச்சு வருத்தப்பட்டிருப்பேன். ஒரு போட்டித் தேர்வு படிக்கிற ஒரு மாணவன் அறிவு கண்ண திறந்தான். ஒரு நாள் அந்த பையன் பாஸ் பண்ணிட்டான். அவனை பார்த்து நான் சொன்னேன், டேய் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்ட, இனிமே உனக்கு சந்தோஷம் தானே, ஹாப்பியா அப்படின்னு, 100% சந்தோஷமா அப்படின்னு. உடனே அவன் ஒரு வார்த்தை சொன்னான், என்ன சார் பெரிய 100%? யாரோ ஒருத்தர் தோத்து தானே சார் நான் ஜெயிச்சிருக்கேன். தோத்த அந்த ஒருத்தர் என்ன மாதிரியே படிச்ச ஆஸ்பிரண்ட் தானே சார். இதுல என்ன சார் 100% சந்தோஷம்னா? எத்தனையோ பேர் அறிவும் திறமையை வச்சுட்டு பாஸ் பண்ணாம இருக்காங்க சார். அதனால எனக்கு 100% சந்தோஷம் கிடையாது, சந்தோஷம் அவ்வளவுதான். உழைப்புக்கு மெய்வருத்த கூலி கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான் சார். என்ன என் அறிவு கண்ணை திறந்துட்டப்பா நீங்க. நம்மளும் பாஸ் பண்ணிட்டு அகாடமியில பாஸ் பண்ணணும் கூட ரிசல்ட்ல போட்டு விளம்பரம் பண்ணிட்டு போயிடும், நம்ம வாழ்ந்துடும். ஆனா ஃபெயில் ஆனவன் என்னன்னா, அவன் வாழ்க்கை என்னாச்சு? 2 வருஷம் கழிச்சு திரும்பி போய் அவன் எந்த தொழில் பண்ணான், இன்னைக்கு என்ன நிலையில இருக்கான்? அவனால முடியாதுன்னு போயிருப்பானே, இப்போ அதை வச்சுட்டு முடியும்னு எந்த தொழில் செஞ்சு ஜெயிப்பான்? அவன் மனதளவில் அவனுக்கு ஒரு நம்பிக்கை கூட கொடுக்க முடியலன்னு வருத்தம். அதனாலதான் நீ நல்லா பாரு, இந்த 5 வருஷத்துல 4 வருஷமா திருக்குறள் மட்டும் தான் நான் கிளாஸ் எடுத்துருக்கேன். வேற எந்த பாடமும் எடுத்ததே கிடையாது. இப்போ ரீசெண்டா ஃபினான்சியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் எனக்கு இருக்க போய் ரீசெண்டா ஒரு மன்னன் பேட்ச் நடத்தி, சரி அதுவும் எதுக்காக தெரியுமா? அதுல கருத்துக்களை படிச்சோம்னா அதை கொண்டு வந்து யூடியூப்ல எல்லாருக்கும் சொல்லிடலான்ற எண்ணத்துல தான்.